குயிலி, என்ன? சேலை எடுத்து வச்சுட்டேன், ரூமுக்கு எடுத்து வச்சிருக்கேன், போய் மாத்திட்டு வா. இருக்கட்டுமே. சொல்றேன்ல, போ. ஒண்ணு இல்ல, நீ போ. குயிலி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு குயிலி. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு குயிலி. ஆனா என் மனசுக்கு நான் உங்ககிட்ட சொல்லவும் முடியாது, அது நடக்கவும் செய்யாது. குயிலி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு குயிலி. என்னங்க? என்ன இது கனவு இருக்க மாதிரி இருக்குது? ஒண்ணு இல்ல. ஏங்க, நம்ம ரிலேட்டிவ்ல உங்களை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஒரு வாட்டி என்ன யாரும் வந்து கேட்டுட்டு போயிருங்களா? நான் இப்பதான் உங்க தங்கச்சிட்ட சொன்னேன், அவ உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? யாரு தங்கச்சி? அதா நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, உங்க அண்ணன்கிட்ட சொல்லிருன்னு சொல்லிட்டு போனேன், அவ உங்ககிட்ட சொல்லவே இல்லை போலக்கு. என்னங்க, வாங்குங்க, எல்லாரும் உன் புருஷன் எங்க எங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க, வாங்குங்க. வாரேன், போ. ஏங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, வாங்குங்க. என்ன நினைப்பாங்க? அவங்க நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்காங்க. நான் ஒருத்தியை எவ்வளவு நேரம் சமாளிப்பேன்? வந்திருக்கவங்க உன் புருஷன் எங்க எங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க. அது ஏன் உயமா சொல்லிக்கிட்டு இருக்க? என்னத்துங்க? அதான் இப்ப சொல்லிக்கிட்டே இருக்க இந்த வார்த்தை. ஏங்க, புருஷனை புருஷன் தானே சொல்ல முடியும். நான் சொல்லல, வந்திருக்க சொந்தக்காரங்க சொன்னாங்க, நான் ஒண்ணு சொல்லல. வந்திருக்கவங்க தான் நம்ம சித்தப்பா பெரியப்பா ஒண்ணு விட்டு சித்தப்பா எல்லாரும் சொன்னாங்க உன் புருஷன்னு. நான் என்ன பண்ணட்டும்? அதை அப்படியே எனக்கு தொத்திக்கிட்டு போங்க. ரொம்பதான். ஏன் நீங்க என் புருஷன் இல்லையா? சொல்லுங்க, நீங்க என் புருஷன் இல்லையா? இன்னும் ஒரு வாரத்துக்கு நமக்கு கல்யாணம், 2 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு நிச்சயத்தை முடிஞ்சாச்சு. நான் ரொம்ப வருஷமா இங்க தான் இருக்கேன். போங்க. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தான். ஏங்க, வந்திருக்க சொந்தக்காரங்களா என்ன தெரியுமா சொன்னாங்க? எல்லாம் அதிர்ஷ்டம் தானா. அடிமட்டத்துல இருந்த நீங்க என் கூட நிச்சயத்தை முடிஞ்சதுனாலதான் நீங்க இப்ப கோடீஸ்வரா இருக்கீங்களா? எல்லாரும் சொல்றாங்க. பாத்தீங்களா என் லக்கு உங்களுக்கு? என்னால நீங்க கோடீஸ்வரனா இருக்கீங்க. எல்லாம் உங்க பொண்டாட்டி வந்த ராசி. எல்லாரும் நம்ம வீட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எங்க அப்பா எவ்வளவு அழகா கட்டியிருக்கான்னு. ஏங்க, இவ்வளவு கட்டினீங்க, என் பேர் வச்சிருக்கலாம்ல. நான் சொன்னேன் அதெல்லாம் என் புருஷன் வைப்பாரு அப்படின்னு, என் புள்ள பேரை வைப்பாருன்னு சொன்னேன். ஏங்க, நம்ம வீட்டுக்கு நமக்கு பிறக்க போற கொஞ்சம் பேரை தான் வைக்கணும், சரியா? சரி, சீக்கிரம் வாங்க, சொந்தக்காரங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜோடியா போய் எல்லாரையும் பார்க்கணும், சீக்கிரம் வாங்க. என்னங்க, வரட்டுமா? வாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? இன்னைக்கு ஒரு நாளும் நீங்க தங்கணும். என்ன சொல்றீங்க? பதறாத. நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்க, அதெல்லாம் முடியாது. நான் இது வந்ததே பயந்து போய் நிக்க, நீங்க என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? கனவு இல்ல, ஆசாசே கட்டினேன், நீ வந்து திறந்து வச்சுட்ட. இன்னைக்கு ஒரு பொழுதே நீங்க தூங்கி எந்திக்கணும். என் வாழ்க்கை எப்படியோ மாறப்போகுது எனக்கு தெரியும். ஆனா ஒரு நாள் உன் கூட நான் வாழ்ந்தேங்க இல்ல, ஒரு நாள் இந்த வீட்டுல நீங்க இருந்தீங்க அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கணும். இனி என் வாழ்க்கையில கல்யாணம் காட்சி எதுக்கு இடம் இல்ல. எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத விட மனசை பறி கொடுத்துட்டேன். இன்னொரு சந்தர்ப்பம் இதே மாதிரி எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஒரு நாள் இவர் கூட வாழ்ந்த திருப்தியோட மீதி வாழ்க்கையை நான் வாழ்ந்துருவேன். இதே மாதிரி எனக்கும் சந்தர்ப்பம் அமையாது. எனக்கு ஒரே ஒரு நாள் ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ். முடியாது மட்டும் சொல்லிடாத குயிலே. ஏங்க, நான் எப்படி இங்க தங்க முடியும்? உங்க வீட்டுல யாரும் கேட்க மாட்டாங்களா? இப்ப நான் சம்மதம் பண்றேன், எனக்கு யாரும் கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டா என்ன ஆகுன்னு அவங்களுக்கு தெரியும். வீடு என் பேர்ல இருக்குது, யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். ப்ளீஸ் குயிலே, எனக்கு ஒரு நாள் மட்டும். எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத ப்ளீஸ். எங்க வீட்டுல தேடுவாங்க. ஆபீஸ் விஷயமா வெளியில போறேன்னு சொல்லிடு ப்ளீஸ். ப்ளீஸ், எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான். நீங்க தூங்கி எந்திரிச்சிட்டா போதும். இந்த வீடு கனவு இல்ல, ஒரு நாள் பிடிச்ச வாழ்க்கை காலத்துக்கும் வாழ்ந்துடுறேன். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். இனி எப்படியுமே நீ எனக்கு சொந்தமாக முடியாது. நான் உனக்கு சொந்தமாக முடியாது.
நான் தப்பான வலையில மாட்டிக்கிட்டேன். தெய்வமே, இன்னாருக்கு இன்னா இருந்தாலும் எழுதியிருந்தா எதுக்கு பிடிச்சவங்கள கண்ணில் காட்டுறீங்க? நான் ஏன் குயிலிய பார்க்கணும்? குயில் எதுக்கு என் வாழ்க்கையில வரணும்? அதான் அஞ்சு என் வாழ்க்கையில முடிச்சு போட்டுட்டீங்களே, பிறகு எதுக்கு எனக்கு குயிலிய கண்ணில் காட்டுறீங்க? அதான் அஞ்சு என் வாழ்க்கைன்னு முடிவாயிட்டு, பிறகு எதுக்கு இந்த பொண்ணை என் கண்ணில் காட்டி அவகிட்ட என் மனசை உண்மையா பறி கொடுத்து அவனை என் மனைவியா நினைக்காச்சு? ஏன் தெய்வமே, ஏன் என் கண்ணில் காட்டுனீங்க? தெய்வமே, எனக்கு இவர் தானே முடிச்சு போட்டிருந்தீங்களா? ஆனா தெரியாம இன்னொரு பொண்ணுக்கும் சேர்த்து போட்டுட்டீங்கன்னு நினைக்க. அவ என்னோட முந்திக்கிட்டா. இனி நான் இவர் கூட வாழ முடியாது, இவருக்கு சொந்தமும் ஆக முடியாது. இந்த ஒரு இரவு தப்புதான், பிடிச்சிருக்கு. அவரை புருஷனை நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு ஒரு நாள் இவர் கூட இங்க வாழ போறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். தேங்க்ஸ். வாங்க சாப்பிடலாம். வாங்க போங்க, வேண்டாம். குயிலினே கூப்பிடுங்க. வா குயிலி. என்ன இவ்வளவு அழகான சேலை கட்டியிருக்கா? நான் கட்டியிருக்கிறது வெறும் 25,000 ரூபாய் தான். அவ கட்டியிருக்கிறது எப்படி அதுக்கு மேல இருக்கும் போலுக்கு. என்னங்க? வரேன் போ. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. போ வரேன். ஐயோ என்னங்க, வாங்குங்க. ஏய் என்ன விடு, நான் வரேன். அதெல்லாம் முடியாது, நீங்க வரணும். ஏய் வேஸ்ட் விடு, வேஸ்ட் பிடிச்சிட்டு விடு. என்னடி வந்திருக்கவ போற மாதிரி தெரியல? ஹைட்டாவது இங்கே இருக்கா? அதான் தெரியல. போர்க்காய்ப்புக்கு வந்து எல்லாரும் போயிட்டாங்க, இப்ப மட்டும் என்ன இங்கே இருந்துகிட்டு இருக்கா? என்னடி நடக்குதுங்க? திறப்பு விழாக்கு வந்த மாதிரி தெரியலையே. பத்தான பொய்யாம நானே இருக்கேன். திறப்பு விழாக்கு வந்தா திறந்து வச்சா போடுமான்னு இருக்கணும். இவ்வளவு நேரம் ஆகுது, சின்ன கிளம்பாம இருக்கா? அவன் என்னன்னா அவ பின்னாடி ரெண்டு சுத்திக்கிட்டே இருக்கான். வந்திருக்க சொந்தக்காரங்க யாரையாவது அவன் கவனிச்சான்? குயிலி குயிலின்னு அவ பின்னாடி போய்கிட்டு இருக்கான். ஐயோ எனக்கும் தெரியாமா, அத்தான் நானே குழம்பி போயிருக்கேன். ஆனா நிச்சயத்தான் ஏன் கூட தானே நடந்திருக்கு. எனக்கு எதுவும் சரியாப்படல, பாத்துக்க. நில்லு. ஆத்தி என்னத்தே? அதான் அவங்க அண்ணன் கூட சுத்திட்டு இருந்தாங்களே, திறப்பு விழாக்கு வந்தவங்க, அவங்க என்ன கிளம்பாம இருக்காங்க? அதுவா, அவங்க இன்னைக்கு இங்கதான் தங்க போறாங்க. என்னது, இங்க தங்க போறாளா? ஆமா, அண்ணன் அப்படித்தான் அம்மா கிட்ட சொல்லிச்சுது. அவங்க தங்கறதுக்கான ஏற்பாடுலாம் அண்ணன் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அவ எதுக்கு இங்க தங்கணும்? சாயங்காலம் வரைக்கும் இங்கே இருந்துட்டாங்களாம். அவங்க ஊர்ல ஏதோ ஸ்ட்ரைக்கா, ஊருக்கு போக முடியாதா, அதனால இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கிட்டு போவாங்களாம். அதான் நம்மகிட்ட கார் இருக்க, கொண்டு விட்டு வர வேண்டியதுதானே? ஏமா அவன் ராபர்ட்ட சொல்லுமா, நான் கொண்டு விட்டு வந்துருவா. இல்ல அவங்க ஊர்ல ஏதோ பிரச்சனையா, யாரும் உள்ள வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாம். அதனால தான் இன்னைக்கு இங்க தங்கி இருக்காங்க. அண்ணன் அப்படித்தான் அம்மா கிட்ட சொல்லிச்சுது. அவங்க ஊர்ல ரொம்ப பெரிய பிரச்சனையா, அதனால ஊருக்குள்ள போக முடியாதான், அதான் இன்னைக்கு இங்க தங்குறாங்க. இதெல்லாம் நல்லவா இருக்குது? எனக்கு தெரியல, நீங்க அம்மா கிட்ட கேட்டுக்கிடுங்க. இன்னைக்குதான் வீடு பால் காய்ச்சிருக்கோம், நம்ம வீட்டு ஆட்களா தங்கினதுன்னா நல்லா இருக்கும். ஆமா அஞ்சுமா, சரி நான் வரேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சுட்டு வரேன். இங்க பாரு, நீ என்ன பண்ணுவே யாது பண்ணி எனக்கு தெரியாது. அவன் நைட்டு இங்க போயிருக்கணும். நைட்டு இங்க படுக்க போறாளா, அவன் கூட படுக்க போறாளா? அம்மா எனக்கு எதுவுமே சரியா படல. இங்க பாரு, ஏதாவது விபரீதமா இருந்தது, நீ நடுத்தெருல தான் நிக்கணும். அம்மா பையன் கட்டிட்டு இருக்கீங்க. உண்மையதான் சொல்றேன், அவனை நம்ப முடியாது. அவனுக்கு கொஞ்ச நாளாவே உன் மேல எந்த ஒரு பாசமும் இல்ல, அக்கறையும் இல்ல. அவன் நகை கெட்டு நீ அவமானப்படுத்தி அனுப்புனியே, அதுல இருந்தே அவன் மூஞ்சி மோற சரி கிடையாது. அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு பாசமா தான் இருந்தான். அவனும் ரொம்ப தெளிவாயிட்டான். அதனால நிச்சயத்தை முடிஞ்சிட்டல, விடுங்க. ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்குது. ஏறு, என் மைனி கையை பிடிச்சிட்டு வரேன். சக்க கட்டிப்பா அந்த மாதிரி இருக்குது. உங்க வீட்டுல ஏதாவது நினைக்க போறாங்க? யாரும் நினைக்க மாட்டாங்க, இங்க நினைக்கிறதுக்கு யாரும் இல்ல. பாப்பா, ஜெமி, என்னண்ணே? இவங்க நைட்டு தூங்குறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிருந்தேன். அண்ணே என் கூட தூங்கிக்கிட்டுமாண்ணே? உன் கூட அவங்கள தூங்க விடுவா? என்னண்ணே உங்ககிட்ட மனுஷன் படுக்க முடியுமா? மாடு மாதிரி உருண்டுகிட்டு வருவான். அண்ணே எனக்குன்னு ஒரு பெட்ரூம் ரெடி பண்ணிருக்கேன். ஆமாண்ணே. அந்த ரூம அவங்களுக்கு கொடுத்துடலாம். அந்த ரூம் சரிண்ணே. நல்ல நைட் ஆயிட்டு, நான் கொஞ்ச நேரம் மொட்டை மேல நின்று பேசிட்டு இருக்கேன், அம்மா கிட்ட சொல்லி. சரிங்கண்ணே.
குயிலி ஓ மொட்டை மாடிக்கு போகலாம். மொட்டை மாடிக்கா? அங்க சூப்பரா இருக்கும். எங்க அண்ணன் நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்கான். வாங்க. நாங்க இப்ப கூட நினைச்சிட்டு இருந்தோம் இனி நைட் ஃபுல்லா அங்க இருக்கலாம்னு. சூப்பரா இருக்கும். எங்க ஊரே தெரியும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல லைட் செட்டிங்லாம் பண்ணி வச்சிருக்காங்க எங்க அண்ணன். அப்படியா? எங்க அண்ணன் கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சே. அத்தி அஞ்சுமா பார்த்தா என்னத்துக்கு அவருதே. ஆமா நல்லா இருக்கும். வாங்க. நீ உங்க அண்ணன் மாதிரியே இருக்க. ஆமா எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா என்னோட ஜெராக்ஸ். நான் ராபிசனு, இது பொம்பளை ராபிசனு. நிஜமாவே அப்படித்தான் இருக்கு. ஐ இவங்க அழகா சிரிக்கிறாங்க. மென்மையா இருக்காங்க. இவங்க சூப்பரா இருக்காங்க. அண்ணே இவங்க குணம் சூப்பரா இருக்குனே. இருக்குல்ல? ஆமாண்ணே ரொம்ப மென்மையா இருக்காங்கண்ணே. ஆமால சூப்பர்ண்ணே. ஓடலஸ்கர். சரிண்ணே அப்ப மொட்டை மாடிக்கு போயிடலாண்ணே. நான் பேசிட்டு இருக்கோம். புரிஞ்சுது. சரிங்கண்ணே. வா மொட்டை மாடிக்கு போலாம். புது அனுபவமா இருக்குல்ல, வித்தியாசமா இருக்குல்ல. வாழ்க்கைப்புங்கிறத விட நீங்க தங்கி இருக்கதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி வா. என்ன மைனி இதெல்லாம்? இதுல என்ன இருக்குது? அவ ஊர்ல ஏதோ கலவரமா போக முடியாதா? அது வாலி புள்ள எப்படி அனுப்ப முடியும்? இங்க தங்குனா என்ன இவ்வளவு பெரிய வீடு நம்ம எல்லாம் இருக்கோம். நீ என்ன இப்படி நினைக்க என் பிள்ளைய? மைனி உங்க பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு நிச்சயத்தை முடிஞ்சு போச்சு. இப்ப அதுக்கு என்னதான் ஊருக்கே தெரியுமா? என்னத்த இதெல்லாம்? எனக்கு சங்கடமா இருக்குத. உனக்குமா அவன் மேல நம்பிக்கை இல்ல? அவன் அவன் மேல மரியாதை வச்சிருக்கான். அதனால தங்கச்ச கைதுல என்ன இருக்குது? உனக்கு சந்தேகமா தான் நீ கூட போ. உனக்கு பயமா இருந்துச்சுன்னா நீ அவன் கூட இரு. இதுல என்ன இருக்குது? என்ன நான் சரிதானே? சரி. அஞ்சு நீ கூட இருப்போ. இவ்வளவுதானே? அஞ்சுமா நீ அவன் கூட இருப்போ. உனக்கு தான் உரிமை இருக்குல்ல? சரி. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, சும்மா இந்த சைட பார்த்தேன். நைட்டு 11 மணி ஆகுது. நல்லா இருக்கு. இது நல்லா இருக்குல்ல? எனக்கும் பிடிச்சிருக்கு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இரவு வாழ்க்கையில மறக்க முடியாதுல்ல? மறக்க முடியாது. இந்த நிலா வெளிச்சம், இந்த மொட்டை மாடி அலங்காரம், இந்த தனிமை, இந்த இரவு என்னோட என்னென்னமோ பண்ணுது. எனக்கும் தோணுது இப்படியே இது மீளக்கூடாதானே. அது வந்து என்னாச்சு? ஒன்னில அது அண்ணே. என்னமா? அண்ணனுக்கு இவங்களதான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணன் இப்பெல்லாம் நடந்துக்கிடவே மாட்டானே. இவ்வளவு நாள் அது எங்க அண்ணன் எந்த பொண்ணையும் பார்த்ததே இல்லை. ஏன் அஞ்சுமாவை கூட இப்படி பார்த்ததே இல்லை. அஞ்சுமா பக்கத்துல கூட நிக்க மாட்டான் எங்க அண்ணன். ஆனா இவங்க கிட்ட இவ்வளவு நெருக்கமா இருக்கானா? அப்போ அவ்வளோக்கு எங்க அண்ணனுக்கு பிடிச்சிருக்கு. என்னமா? இல்லைண்ணே எல்லாரும் மொட்டை மாடிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. சரிண்ணே எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. சரி நான் இங்க நின்னுக்கிட்டேனே. அப்பதான் அவளுக்கு சந்தேகம் வராது. நம்மளாம் ஒன்னா பேசிட்டு இருக்க மாதிரி பண்ணலாம். அது வந்துனே சும்மாண்ணே சும்மா. அப்பா அம்மா தூங்கியாச்சா? அப்பாவும் அம்மாவும் இப்பதானே தூங்குனாங்க. தம்பி வந்துட்டானா? அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டானே. இப்ப மேல வாரேன்னு சொல்லியிருக்கான். சரி வாங்க அல்ல உட்காரலாம். அஞ்சுமா வா வா வா. என்னலாம் அங்க யாரும் கண்டுக்கிறதா? சாப்பிட்டியா? இல்ல. சரி போய் சாப்பிடு போ. இல்ல எனக்கு பசிக்கல. வனம் சூப்பரா இருக்குல்ல? மொட்டை மாடி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நம்ம வீட்டு மொட்டை மாடி சூப்பரா தான் இருக்கும். ஆமா அஞ்சுமா வாங்களே எல்லாரும் உட்கார்ந்து விளையாடலாம். ஏய் ரோசிதா எல்லாரும் ஓடியாங்க. எல்லா பையனும் கூப்பிட்டுருக்காளோ? அஞ்சுமா ரோசிதா அவ ஜெனி எல்லாருமே வாரேன்னு சொல்லிருக்காங்க. நம்ம இன்னைக்கு மொட்டை மாடிலே தூங்கலாம் சரியா? அவ பப்பி ராணி எல்லாரும் வாரேன்னு சொல்லிருக்காங்க. அவ கோமதியும் வாரேன்னு சொல்லிருக்கா. வள்ளியும் வர சொல்லிரட்டுமா? சரி. அப்புறம் நம்ம அத்தை மகா அவளையும் கூப்பிட்டுட்டுமா? அவ வேண்டாம். நம்ம எல்லாம் இந்த மத்த போதும்.
மேடம் நீங்க வேணா கீழே போய் தூங்குங்க, மேல பனி அடிக்குது. இல்ல அவங்களும் நம்ம கூட இருக்கட்டுமே, விளையாடட்டுமே, நல்லா இருக்கும்ல. நம்ம பேசி விளையாடலாம், எல்லாமே விளையாடலாம்ல. அவங்க கீழே ஒத்தரையா தூங்குவாங்க, இருக்கட்டும் நம்ம கூட இருக்கட்டும். அட அறிய கட்டவளே. இல்லம்மா அவங்க ஊருக்கு புதுசு, இடம் ஒத்துக்கிட்டா என்னமோ, மொட்டை மாடி அதான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. இன்னைக்கு பொழுது அவ கூட இருக்கிறான்னு பார்த்தேன், எல்லாம் போச்சது. விட மாட்டேன். இன்னைக்கு நான் என் கோயிலு கூட தான் இருப்பேன். எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரே ஒரு நாள், அவ கூட வாழறதுக்கு கிடைச்ச ஒரே ஒரு நாள். தெய்வமே, கோயிலு எனக்கு தான் இருந்தா எனது அடையாளத்தை காட்டுங்க. அவ எனக்கு தான் சொந்தம் பண்ணவா, எனக்குன்னு பிறந்தவளா இருந்தா ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டுங்க. ஐயோ கரண்ட் போச்சு, நான் கீழே போறேன். என்னங்க நீங்க எங்க இருக்கீங்க? என்னங்க நீங்க எங்க இருக்கீங்க? வேண்டாம். ப்ளீஸ். தெய்வமே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. உனக்கும் என்ன நல்லா பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கூட வாழ முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த நொடி நான் உன் கூட இருக்கணும். எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாயிட்டு. நீ என் வாழ்க்கையில இப்போ வந்து முன்னுக்குட்டியே வந்திருக்க வேண்டியதானே? வேதி உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிக்கும். நம்ம சேர்ந்து வாழ முடியாதா? முடியாது. இல்லடி, எனக்கு நீ வேணும். உன் கூட நான் வாழணும். உங்களுக்கு என்ன ஒருத்தி இருக்கா? அப்ப நீ என் தோல்ல வந்து சாஞ்சா? தெரியல. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கூட சேர்ந்து வாழணும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களை புருஷனாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அது தப்புன்னு எனக்கு தெரியும். எனக்கு உரிமை இல்லைன்னு தெரியும். நீங்க இங்க தங்க சொன்ன ராத்திரி ஒரு நாள் இங்க தங்க சொன்ன உடனே நான் அதுக்கு தான் சம்மதிச்சேன். ஒரு நாளாவது முழுசா உங்க முகத்தை பார்த்துட்டு நான் போயிருவேன். இந்த நொடி உங்க கூட இருக்க, அது போதும். நம்ம சேர்ந்து வாழ முடியாதா? முடியாது. நம்ம சேர்ந்து வாழ முடியாதா? முடியாது. நம்ம சேர்ந்து வாழ முடியாதா? முடி. என்ன சொல்றீங்க? இப்போ நம்மளால சேர்ந்து வாழ முடியும். வேண்டாம். நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா இனி நான் அவளை ஏறத்து பார்க்க முடியாது. என்னால அவ கூட வாழ முடியாது. எனக்கு அவ கூட வாழ முடியாது. உன்னை தவிர வேற யாரு கூட நீ வாழ்ந்து விட மாட்டேன். வேண்டாம், நான் போறேன். வேண்டாம். எனக்கு உரிமை இல்ல. தெரியும். ஆனா இப்போ எனக்கு ப்ளீஸ். எனக்கு நீ வேணும். ப்ளீஸ். நம்ம ரூமுக்கு போலாம். நான் சொல்றத நல்ல காது கொடுத்து கேட்டுக்க. ரேச்சலுக்கு நல்ல இடத்துல துப்பு வந்திருக்கு. நல்ல பணக்கார இடத்துல இருந்து துப்பு வந்திருக்கு. நம்ம புள்ள பாக்குறதுக்கு நல்ல லட்சணமா இருக்கான்னு தான் மாப்பிள்ளை ஆட்கள் பொண்ணு பார்க்க வராங்க. அதுக்கு என்னக்கா நல்ல இடமா தான் கொடுத்துட வேண்டியதானே? அங்க தண்ணி ஒரு சிக்கல் இருக்குது. என்னக்கா சொல்றிய? அதான் நம்ம நாத்தனாரு அந்த குயில் இந்த வீட்டுல இருக்காள, அவளை இந்த வீட்டுல வச்சுக்கிட்டு நம்ம புள்ள எப்படி நல்ல வசதியான இடத்துல கட்டி கொடுக்க முடியும்? ஊருக்காரனை விடு, முதல்ல நம்ம சொக்காரனே எப்படி கட்டி கொடுக்க விடுவான்? அடுத்து கிழிச்சிட மாட்டான், சண்டைக்கு வந்துட மாட்டானுவ. வீட்ல பெரிய பிள்ளை இருக்குது, உங்க பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கலன்னு நமக்கு சண்டைக்கு வர மாட்டானுவ. ஐயோ இப்போ என்னக்கா பண்றது? என் புள்ள வாழ்க்கை எடுத்துக்கிட்டு ஆவறது. இந்த ஏழுத்த நாத்தனார் செத்து தொலைய மாட்டேங்க. இங்க பாரு, அவ செத்தாலும் பழி நம்ம மேல தான் வரும். நாம தான் அவளை கொன்னுட்டோன்னு வரும். இப்போ நம்ம அவளை சாகடிக்க முடியாது. அக்கா என் புள்ள வாழ்க்கை எடுத்துக்கிட்டு ஆவுது. நல்ல இடம்னு சொல்லுதிய, நல்ல துப்பு கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஊர்ல உள்ள களவாணி பயலெல்லாம் நம்ம புள்ளைய சுத்தி சுத்தி வரானுவ. நம்ம புள்ள பார்க்க அழகா இருக்கல்ல, ஊர்ல விட்ட பயலெல்லாம் சுத்தி சுத்தி வரானுவ. நாளைக்கு இவ்வளவு காதல் கிதல்னு போயிட்டானா வாழ்க்கை நாசமா போயிருமே. இல்ல, இந்த இடத்துல எப்படியாவது ரேச்சல கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். அதான் நாத்தனார் செத்து தொலையாம இங்க கிடக்கல. என்னக்கா பண்ண? அதுக்குத்தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ரேச்சலுக்கு நம்ம பாத்திருக்க மாப்பிள்ள பெரிய இன்ஜினியரா, பெரிய மாட மாளிகை எல்லாம் இருக்குதான், ஏகப்பட்ட சொத்து சுகம் இருக்குதான். இந்த இடத்துல மட்டும் நம்ம ரேச்சல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்ம மவ தான் நம்ம ஊர்ல பெரிய பணக்காரி. படிச்ச மாப்பிள்ள, வசதியான மாப்பிள்ள, இதை விட மாப்பிள்ள கிடைக்காது. ஓ, எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கீங்கன்னு நானும் பாக்குறேன். இன்னைக்கே கிங்ஸ் கிட்ட போறேன். போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கீங்கன்னு கேட்க போறேன். என்ன மட்டும் இன்னைக்கு கல்யாணம் பண்ணாம போகட்டும், அதுக்கு அப்புறம் இருக்குது. நான் இப்பவே ஓடி போறேன். நான் இன்னைக்கு அவங்க கூட ஓடி போயிருவேன். எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? இருங்க, நான் இப்பவே ஓடி போறேன். இப்பவே அவங்கள பார்த்து சொல்றேன். இன்னைக்கு நைட்டே நான் கிங்ஸின் கூட ஓடி போகல, என் பேர் ரேச்சல் இல்ல. நான் இப்பவே அவங்கள பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன். இப்ப வீட்ல இருப்பாங்களா, ஸ்டேஷன்ல இருப்பாங்களா? இதுக்கு மேல நான் கால தாமதம் பண்ணுனேன், அவ்வளவுதான். என்ன எவனுக்கு அது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. எவனா ஒருத்தனை கல்யாணம் பண்ணதுக்கு தான் நான் இத்தனை வருஷம் இவங்கள உயிர்த்தீர காதலிச்சிட்டு இருக்கேனா? எனக்கு கிங்ஸின் ராஜா தான் வேணும்.
அவர்தான் என் புருஷன். நான் அவர் மேல உசிரை வச்சிருக்கேன். அவர்தான் எனக்கு வேணும். அவர் வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. எனக்கு கிங்ஸின் ராஜா தான் வேணும். கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க. எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கீங்க நான் பார்க்கறேன். இப்பவே நான் அவங்களை போய் பார்க்க போறேன். இங்க பாரு, நான் சொல்றத நல்ல காது கொடுத்து கேளு. நம்ம நாத்தனார் இந்த வீட்ல இருந்தா நம்ம பிள்ளைக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. அதுக்காக நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அவளை கொன்னுட்டா அவளை கொல்ல முடியாது, அவளை அசிங்கப்படுத்த முடியும். என்ன சொல்றிய? பாரு, அவ கல்யாணம் பண்ணினாதான் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். இப்ப அவளுக்கு எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கணும்? நம்ம ஊர்ல எவனாவது விளங்காதவன் எவனாவது இருப்பான், அவன் கூட ஓடி போயிட்டான்னு சொல்லிடுவான், ஓடி போக வச்சிருவான். அதான் எப்படிக்கா? நம்ம ஊர்ல விளங்காதவன் எவன்? நம்ம ஊர்ல தான் 4 பேர் விளங்காத பேர் கிடக்கணும்ல. நமக்கு எதிரி அந்த தங்கம் தான். என்ன கச்சலடியே? எங்க பாரு, நான் சொல்றத மட்டும் செய்ய. நம்ம ஊர்ல அந்த தங்கம் தலை நிமிர்ந்து நடக்கிற வரைக்கும் நாம தலை நிமிரவே முடியாது. அந்த தங்கத்தை தலை குனிய வச்சாதான் நாம தலை நிமிர முடியும். அப்படின்னா ஏக்கா, அந்த கிங்ஸின் ராஜா பையன் வேண்டாம், அவன் நம்மள கொன்னே போட்டுருவான். அந்த கடைக்குட்டி வயசு ரொம்ப சின்ன பையன், அது முடியாது. மூத்தவன் எதுக்கு இருக்கான்? ஏக்கா, அவனும் அவளுக்கு இளையவன் தானக்கா? ஆமா, 2 வயசு இளையவன். அப்ப எப்படிக்கா? வயசு சின்னதா நமக்கு என்ன? அந்த தங்கம் தலை குனியணும். அவ ஐயோன்னு வயித்தாலும் வயல அடிச்சுக்கிட்டு சாகணும். பையனுக்கு வாழ்க்கை இப்படி அமைஞ்சு போச்சு, அவ செத்துறணும். அதுக்கு ஒரே வழிதான். ஏக்கா, நம்ம சம்மந்தி எப்படிக்கா அவனை கல்யாணம் பண்ணுவா? அவன் கூட எப்படி ஓடி போவா? அவன் இளையவன், எப்படிக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் சொல்றத மட்டும் கேளு. சொல்லுங்கக்கா. அவன் நைட்டு எப்பவுமே டூட்டி முடிஞ்சு நம்ம வீட்டு வழியா தான் போவான். ஆனா போவதுக்கு முன்னாடி நம்ம தெரு பையிட்ட உட்காந்து அரட்டை அடிப்பான். நம்ம ஊரு இந்த மாரிப்பமாவே, அவன் நாராயணமாவே, லட்சுமிமாவே இவனுக்கிட்ட உட்காந்து அரட்டை அடிப்பான். சரி, நம்ம நாத்தனாரும் வீட்டுக்குள்ள இருப்பா. அதான் அவ தனியா தானே இருக்கா, அங்க இருப்பா. மச்சில தானக்கா இருக்கா? அதுதானே நமக்கு சௌரியம். இங்க பாரு, ஏதாவது ஒண்ணு பண்ணி அவ இருக்கிற மச்சிக்கு போக வச்சிடணும். எப்படிக்கா போவா? பாரு, ஏதாவது ஒண்ணு பண்ணணும். பண்ணி அவ தனியா இருக்கும்போது அந்த மச்சிக்கு இவனை அனுப்பணும். இக்க ஊரு கூட நம்பாதுக்கா. ஏன்னா அவன் சின்னவன், இவ பெரியவா. எப்படிக்கா? ஊரை எப்படி நம்ப வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்றத மட்டும் செய். விடிஞ்ச உடனே பாரு, தங்கம் வீட்டுக்கு நம்ம நாத்தனார் மருமவள காலையிலே போயிருவா. அக்கா, நான் பண்ண போற வேலை அப்படி. காலையிலே தங்க வயிற்றுலையும் வாயிலையும் அடிப்பா. ஐயோ ஐயோ, என் புள்ள வாழ்க்கை போச்சே போச்சேன்னு வயிற்றுலையும் வாயிலையும் அடிப்பா. ஆனா வேற வழியே இருக்காது. அவளை மருமகளா ஏத்துத்தான் ஆகணும். தான் பையனை விட மூத்தவள மருமகளா ஏத்துத்தான் ஆகணும். அதை விட அந்த தங்கம் கொட்டம் அடங்கிரும். இக்கா, முடியுமாக்கா? முடியும். நான் சொல்றேன்ல, முடியும். நான் எந்த எல்லைக்கும் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம புள்ள கல்யாணம் நடக்கணும்னா நாத்தனார் வாழ்க்கை சீரழியணும். அவ இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும். நம்ம 2 பேரும் சேரவே முடியாதுன்னு தெரிஞ்சோம். அந்த தெய்வம் ஏன் நம்மளை ஒத்துக்கொத்து இவ்வளவு நேசிக்க வச்சிருக்கு? இவ்வளவு நாள் கழிச்சு எதுக்கு பார்க்க வச்சது? அதான் சேரவே முடியாதுன்னு நமக்கு தெரியுது. வேற எதுக்கு? நான் ஏன் உன்னை இவ்வளவு நேசிக்கிறேன்? நீ இல்லாத வாழ்க்கை என்னால நினைச்சு பார்க்க முடியல. நீங்க இப்பதானே நேசிக்கிறீங்க. நான் உங்களை முத நாளே நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன். என்ன சொல்ற? நான் உங்களை 2 வருஷமா விரும்பிக்கிட்டு தானே இருக்கேன். உங்களை நினைச்சுக்கிட்டு தான் வேற எந்த வாழ்க்கையும் அமைச்சுக்காம அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன தேடி வந்திருக்கலாம்ல? நான் உன்னை விரும்புறேன்னு சொல்லி தேடி வந்திருக்கலாம்ல? தெரியும், அப்பவுமே உங்களுக்கு முடிவாயிட்டுன்னு எனக்கு தெரியும். சேர்ந்து வாழவே முடியாதா? ஆனா ஒரு நல்ல விஷயம் தெரியுமா? என்ன? நான் இனி யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இந்த நாள், இந்த நினைவு இதை என் மனசுல சுமந்துக்கிட்டு என் மீதி வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழுவேன். என்னைக்காவது ஒரு நாள் உங்களை தூரத்துல பார்ப்பேன். நீங்க உங்க பொண்டாட்டிப்பையோட இருக்கத சந்தோஷமா பார்ப்பேன். அவ்வளவுதான் என் சந்தோஷம். அப்படியே என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும். எனக்கு கஷ்டப்படுத்தாதடி. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்குது. என்னால நீ இல்லாம வாழ முடியாதுடி. எங்க உங்களுக்கு முடிவாயிட்டுதே? எனக்கு புரியல. அந்த நேரத்துல அவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, சரின்னு சொல்லிட்டேன். எனக்கு சத்தியமா புரியல. அப்போ எனக்கு நீ இல்லாம என்னால வாழ முடியாதுடி. அவ நீங்க தான் புருஷன் இந்த வீட்டுக்கே வந்துட்டா. என்னால முடியலடி. வாழ்ந்துதானே ஆகணும், பழகிக்கோங்க. நீ என் கூட வாழ மாட்டியா? என் கூட இருக்க மாட்டியா? நீ அப்ப எனக்கு உரிமைப்பட்டவளா இருக்க மாட்டியா? ஓ இன்பம் துன்பம் எதுவும் எனக்கு தெரியக்கூடாதா? அது எதுவுமே தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இல்லையா? உன் கையை பிடிக்கவோ உன்னை கட்டி அணைக்கவோ எனக்கு எந்த உரிமை இருக்காதுல்ல?
இல்ல என்னால இரட்டை விஷம் போட முடியாது. என்னால அவளை எதுக்க முடியாது. நம்ம வாழலாமா? என்ன பேசுறீங்க? நான் கிளம்புறேன். ஒரு நாளாவது என்ன சொல்றீங்க? நான் இதுக்கப்புறம் வாழ போறது இல்ல. என்னால யாரு கூடயும் வாழ முடியாது. நான் இப்ப சொல்றேன், நீ எப்படி கடைசி வரைக்கும் இருக்க போறியா அப்பதான் நான் இருக்க போறேன். என்னால யாரு கூடயும் வாழ முடியாது. ஒன்ன தவிர அதே மாதிரி நீ இல்லாத வாழ்க்கை என்னால வாழ முடியாது. நான் இப்படியே இருந்துட்டு போறேன். ஆனா நான் வேற யாரு கூட வாழ மாட்டேன். இனி என்னால வாழ முடியாது. நீ எனக்கு வேணும். நீ இல்லாம நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன். என் வாழ்க்கைன்னு ஒண்ணு அது உன் கூட மட்டும்தான். என்னங்க? வாழலாமா? இந்த நொடி இந்த நிமிஷம் மட்டும்தான் இப்ப நம்ம கையில இருக்குது. ப்ளீஸ். என்னங்க? இந்த நொடி இந்த பொழுது நமக்கானது. இந்த ஒரு நாள் நீயும் நானும் சேர்ந்து வாழலாமா? என்னங்க? இந்த ஒரு நொடி தான் நமக்கு சொந்தமா இருக்குது. சேர்ந்து வாழலாமா? ப்ளீஸ். எனக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கை இல்ல. உங்க விருப்பம். இல்ல, நான் இதுக்கப்புறம் யாரு கூட வாழ மாட்டேன். இந்த ஒரு நாள் போதும். இந்த ஒரு நாள் போதும். வாழலாமா? வாழலாமா? என்னங்க? எங்க இருக்கீங்க? எங்க போனங்க? கரண்ட் வேற வர மாட்டேங்குது. என்னங்க? என்னங்க? ஏய், உங்க அண்ணனை பாத்தியா? என்னங்க? அவன் இங்க வரவே முடியாது. கரண்ட் வந்துட்டுனா வராது. அப்படின்னா வராது. உங்களெல்லாம் வராது. கரண்ட் வராது. யாராவது பார்த்துட்டா? அவ்வளவுதானே. இப்ப பாரு, உங்களா? நீ என் மேல வச்சுக்க நம்பிக்கை சந்தோஷமா இருக்கு. என்னங்க? என்னங்க? ப்ளீஸ். அது வந்து நீ ஒன்னும் பேச வேண்டாம். அதுக்கு என்ன? என்ன? அது அது என்னன்னு எனக்கு தெரியும். டேய் மாப்பிள, ஒரு ஒண்ணுக்கு கூட போக விடாம என்ன புடிச்சு வச்சிருக்கிய, எதுக்கு மாப்பிள? காலேஜ் காமௌண்ட்ல நமக்கு என்ன வேலை மாப்பிள? நீ போலீஸுக்கார, காவலுக்கு அக்க வேண்டியவனே சைட் அடிக்க வந்தா எப்படி மாப்பிள? டேய், நான் ஒரு முடிவு எடுத்துக்கண்டா. இனி கெட்டிக்க போறவனை தவிர வேற எவனையுமே பார்க்க கூடாது. நல்ல கொள்கைதான் மாப்பிள. ஆனா இந்த தீர்மானம் நீ காலேஜ் வாசல்ல நின்னு எடுத்துக்க கூடாதே. ஏய், நான் எடுத்ததுக்கு காரணமே இந்த காலேஜ் தான்டா. என்ன மாப்பிள சொல்ற? ஏய், நான் கெட்டிக்க போறவா இந்த காலேஜ் தான்டா படிக்கா. மாப்பிள உனக்கு பொண்ணு பார்த்தாச்சா? அந்த சோக கதையாண்டா கேக்குற. ஏன் சோக கதைய கேளு மாப்புல. அட மாப்புல, ஏன் சோக கதைய கேளு மாப்புல. என்ன மாப்பிள சொல்லு மாப்பிள. டேய், எங்க அம்மா எனக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டாடா. பச்சை புள்ளே எனக்கு நிச்சயத்தை முடிஞ்சிருக்குடா. மாப்பிள எனக்குன்னு ஒருத்தி பிறந்து வயசுக்கு வந்து ஆளாகி காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா மாப்பிள. எனக்கு இது வரைக்கும் தெரியாது மாப்பிள. ஆமாடா, எனக்குன்னு பேசி முடிச்சவா இந்த காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்காளாம். 2வது வருஷம். இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அதையும் முடிச்சுட்டானா அவளுக்கும் எனக்கும் கல்யாணம். நான் கொஞ்சம் அவசரம் குடிக்கணும். எங்க அம்மா அவசரப்பட்டு என்ன சொல்லிட்டாங்க. எங்க அம்மா சித்த சொன்னது அதெல்லாம் அங்க போய் பார்க்க கூடாதுன்னு. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அதுக்கப்புறம் உனக்கும் அவளுக்கும் நான் முறைப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு. ஆனா காலேஜ் உங்க அம்மா சொல்லிருக்க மாட்டாவல. நான் அதான் போட்டு வாங்கினேன். இப்போ நான் போலீஸ் யூனிஃபார்ம்லயே ஏதோ போனோம்னா உள்ள கண்டிப்பா போட்டு கொடுத்துரும் வீட்டுல. அவளுக்கு என்ன எப்படி தெரிஞ்சுக்குமே, எனக்கு தானே அவளை தெரியாது. ஆனா அவளுக்கு என்ன தெரியுமா மாப்பிள. அதான் கேஷ் வந்திருக்கேன் மாப்பிள. இப்போ காலேஜ் விடுற நேரம் தான் கண்டிப்பா வருவா. அது எப்படி மாப்பிள? உனக்கு தெரியாத மாதிரி அந்த பிள்ளைக்கும் தெரியாம இருந்ததுன்னா? வாய்ப்புள்ள மாப்பிள. அந்த நிச்சயத்தமே முடிஞ்சிருக்க. அப்ப எப்படி தெரியாம இருக்கும்? நிச்சயத்தை முடிஞ்சு போச்சா? ஆமா மாப்பிள. தட்டுலாம் மாத்திருக்காங்க, வெத்தல மாத்தினாலும். ஒண்ணுக்கு அம்மா எங்க அத்தையும் எங்க அம்மாவும் வெத்தல மாத்திருக்காங்க. முழு சம்மதத்தோட. அந்த பிள்ளைக்கும் தெரியுமா? அடா சக்கனா. சரிடா, எனக்கு தான் தெரியாது. அந்த பிள்ளைக்கு என்னை பத்தி தெரிஞ்சிருக்கல. ஒரு நாள் வந்து பாக்கலாம்லடா. யார்டா உனக்கு பார்த்த பொண்ணு? அதான்டா ரூபியா இருக்காவல, அது மூத்த பொண்ணு. இசை அக்காவா?
ஆமாடா, இசையே அழகா தான் இருப்பா. அக்கா மட்டும். ஆ, அப்படியாடா? ஆமா, இசைக்கு அக்கா தானே, கண்டிப்பா அழகா தான்டா இருப்பா. மாப்பிள்ள நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும் மாப்பிள்ள. என்னடா? அதாவது உன் தம்பி இருக்கானே கிங்ஸின் ராஜா, ஆமா. அவனும் இசையும் அப்படின்னு கேள்விப்பட. டேய் நான் சொல்லலடா, ஊர் தாண்ட சொல்லுதே. நான் கண்ணாடியே பார்த்துட்டு மூடிட்டு இரு. டேய் என்னடா சொல்ற? ஆமாடா, அது ஒரு ட்ராக்ல ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நானும் கண்ணால பார்த்துட்டேன். என் கதையும் முடிஞ்சா முடிப்பானா இருக்கும். ஆனா ரோபியத்தைக்கு 3 பொம்பளை பிள்ளைல, இசை தானே கடைக்குட்டி. 2வது பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சா தானே இவன் கல்யாணம் பண்ண முடியும். எங்க அது வரைக்கும் இவன் ரெண்டுத்துக்கு தாக்கு பிடிக்காது. என் உள்ள நேரம் கிடைக்க நேரமாச்சு. என்ன கண்ணால பார்த்துட்டேன்டா. நச்சமாவாடா? கேட்டுட்டு மிதிச்சுவேன். ஆமாடா, அப்ப எவ்வளவு எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு. உன் தம்பி லேசுப்பட்டவன் பத்தியா கிங்ஸின் ராஜா? நானும் அப்படி நினைக்கவே இல்லடா. நான் இப்படி இருப்பான்னு நினைக்கவே இல்ல. பெரிய ட்ராக்கா போட்டிருக்கான்டா. நேத்து டிவி பார்த்துட்டு இருந்தோம்டா. சரி, கரண்ட் கொஞ்சம் நேரம் தான்டா போச்சுது. பயப்பாஞ்சிட்டான். 2 பேரும் அழக்கணும்டா. இல்ல கல்யாணம் முடியாம மூத்தவன் ஒருத்தன் வீட்டுல இருக்காங்க. நம்ம இவ்வளவு அக்க போர் பண்ணதமேனு கொஞ்சம் கூட என் தம்பிக்கு இவருக்குமே இல்லடா. அவன் பாட்டு புதுசு பேத்தி விட்டுட்டான். அதுக்கு தான் இன்னைக்கு காலேஜ் வாசல் வந்து நிக்க. கவலைப்படாத மாப்பிள்ள, நீ கட்டிக்க போற பொண்ணு இன்னைக்கு நம்ம பாத்துடலாம். டேய் பார்க்க மட்டும் இல்ல, நான் அப்படி சிட்ட சொல்லுவேன். இன்னிலிருந்து என்ன காதலிக்கணும், நான் கூப்பிட்டா எங்கன்னா வரணும்னு சொல்லுவேன். உண்டாட்டி தானே. டேய் இதுக்கு உள்ள ஒரு வருஷம் தாக்கு பிடிக்கும். இப்படி ஓட்டினாதான் உண்டு. வரட்டும் வரட்டும். டேய் வரலான்னு பாருடா. இதான் மாப்பிள்ள, இன்னும் காலேஜ் விட்ட மாதிரி இல்ல. டேய் மாப்பிள்ள, ஒரு கூட்டமே வருது. டேய் அவன் ரொம்ப அமைதியான பிள்ளையாண்டா. தனியா தான் வருவா பாரு. இது எப்படிடா மாப்பிள்ள உனக்கு தெரியும்? ஒன்னொன்னா எங்க அம்மா கிட்ட இருந்து கறந்து வச்சிருக்கேன். மாப்பிள்ள நீ கட்டிக்க போற பொண்ணு வந்தாச்சு. டேய் அந்த பிள்ளை சிரிக்குடா. பொண்டாட்டிடா. இல்ல உன் பொண்டாட்டி தான் சிரிக்காங்கடா. சிரிக்காளா? பாத்துட்டல, அப்புறம் என்ன பார்க்காத மாதிரி போய்கிட்டு இருக்க? தானே தெரியுதுல, வர வேண்டியதானே. பள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்க. உங்க அக்காவா? அவசரப்பட்டுட்டா. டேய் மச்சினிச்சுடா. மச்சினிச்சியா? நான் சொன்னா நான் கொடுத்துட பார்த்தேன்டா. நீ குடுக்காமையா இருந்த, அதான் குடுத்துட்டியே. நான் என்ன தட்டி விட்டுட்டாடா. ஒன்னும் தெரியாது, உங்க அக்காலையும் தெரியாது. இதே திருட்டு தரமா அந்த அதான் நான் யாருன்னு நல்லா தெரிஞ்சிருக்குல்ல. தினமும் பாப்பீங்களா? நீங்க தான் போலீஸ் ஸ்டேஷன் கூட போவீங்களா? அக்கா உங்க தினமும் பாக்கிறதுக்கு கரெக்ட்டுக்கு வந்துருவாளே. அக்கா மக்கா அவ என்ன பாத்துக்கிட்டா இருந்திருக்கா. சொல்லிருக்கே மாட்டீல. அம்மா தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னவ. பாதவத்தியா உங்களுக்கு ஈவரக்கமே இல்ல. உங்க அக்கா மட்டும் சைட் அடிச்சிருக்கா. உங்க அக்கா எனக்கு துரோகம் பண்ணிட்டா. அப்படியா? எங்க அக்கா கிட்ட நீங்க சொல்லுங்க. அவ பொண்ணுகத்தை தான் கொஞ்சம் காட்டவ எப்படிதான் இருப்பா. இங்க தான் நிக்கா. அம்மா செக் பண்ணதுக்காக என்ன அனுப்புனா. எப்பா படிச்சு கொடுக்க வரீங்க? அம்மா அதுக்கு நம்ம சின்ன தானே. மாப்பிள்ள உன் காட்டுல மழைதான் மாப்பிள்ள. புடிச்சு இருக்கும்போது மாமான்னு சொல்லியிருந்தா நான் விட்டுருப்பேன். டேய் நீ சொன்னதுக்கு அப்புறமா இழுத்தடா. அது கட்டிக்க போற புருஷனையும் மாமான்னு கூப்பிடுவாங்கல்ல அப்படின்னு நினைச்சிட்டேன்டா. அடிக்காதீங்கண்ணா. சத்தியமா உன் பேர் பேரு உங்க அக்கா பேர் பேரு. அது எங்க அக்கா வருவா, அவகிட்ட கேளுங்க. எங்க வாக்கா. எனக்கு மயக்கடி வந்துரு போல. சும்மா கும்முன்னு இருக்காள் ஐயா. நான் கட்டிக்க போறவளா? சத்தியமா அந்த புள்ள என்ன கல்யாணம் பண்ணுமாடா? ஏன்டா சந்தேகப்படுற? அந்த புள்ள பார்க்க அழகா இருக்குடா. நான் உனக்குடா ராஜதுறையாட்டு இருக்கியடா. இல்லடா, அந்த புள்ளைய பத்திரம் எனக்கு கப்பு கப்புன்னு வைக்கடா. இந்த புள்ளையோட நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போற. இந்த புள்ளைக்கு எனக்கு மன்னிச்சு தத்த முடிஞ்சிருக்கு. மறுபடியும் கேட்க இந்த பொண்ணு தானடா. இப்போ உங்க சட்டை ஆரம்பிக்க வேண்டியதானே? அவனே அண்டா சராசமும் அடங்கி போய் நிக்கான், நீ வேற. அது சும்மா நீ யாருன்னு தெரிஞ்சதான்ட்டேன். இல்ல உண்மையிலேயே நம்மளதான் கல்யாணம் பண்ணுவாளா? சேட்டை பயங்கரமா பண்ணுவீங்க போலக்கு. இல்லம்மா, நான் இருக்கட தெரியாம தான் இருப்பேன். நீங்க ஆமா இருக்கட தெரியாம. நான் இன்னைக்கு பார்த்து இந்த மாதிரி லட்சணத்துல வந்துட்டேனேடா. நல்லா டிப்டாப் வந்திருக்க மாட்டேனா? இல்ல பேரு தென்றல். தென்றல் நல்லா இருக்குங்க அக்கா பேரு. அக்கா பேரு தேன்மொழி. தேன்மொழியான் பேர்லயே ஒரு கிக்கு இருக்குதே. தேன்மொழி. தென்றல் சுமாரா இருக்கு. தேன்மொழி நல்லாவே இருக்கு. இருக்கும் இருக்கும், நல்லதா இருக்கும். இங்க வா. என்ன மாமா? அக்கா பேச மாட்டாளோ? பேசுவாளே, நீங்க பேசினா பேசுவா. அவ வாய் பேசுவாளே, 7 ஊருக்கு. அப்படி ஒண்ணு தெரியலையே, ரொம்ப அமைதலோ.
அவ ஆமா மாமா. சரி சரி, அப்படியே வாங்க, பக்கத்து ஐஸ்கிரீம் கூட இருக்குது. ஐஸ்கிரீம் வாங்கி தாரு, சாப்பிட்டு போலாம். நான் கூப்பிட்டா வர மாட்டா இருக்கும், நீ கூப்பிடு. இல்ல நீங்க கூப்பிட்டாலே வரதா செய்வா. அது வந்து ஐயா மாமா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் அக்காவுக்கு. எல்லாம் கொஞ்சம் எனக்கு துரோகம் பண்ணிட்டீல்ல நீங்க எல்லாம். ஏன் மாமா? இவ்வளவு அக்கா வச்சுக்கிட்டு நான் தினமும் போயிருக்கேன். இவதான் நீங்க கட்டிக்க போறேன்னு ஒரே ஒரு நாள் நீ சொல்லி இருந்தனா, எங்க அக்கா ஃபர்ஸ்ட் இயர்லயே கல்யாணம் பண்ணிருப்பா. இல்ல உங்க அக்காவுக்கு இன்னும் ஒரு வருஷமா இருக்க படிக்க முடியுதுக்கு. ஆமா மாமா. யார் இந்த காலேஜ்ல கண்டுபிடிச்சா? எதுக்கு இன்னும் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு ஏன் அது நீங்க கேட்டானே? என்னமோ தெரியல, போங்க அக்கா பார்த்தா எனக்கு வெக்கமா வருது, பயமயமா வருது. அக்கா நீங்க பண்ற எல்லா தில்லலங்கடி வேலையும் அக்காவுக்கு தெரியும். சாரி முடிஞ்சது. அப்ப என்ன கட்ட மாட்டாளோ? அக்காவுக்கு நீங்க தான் உசுரு. எப்படி சொல்றேன்? அவ ரூம் ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க. லவ் பண்ணிருக்கா? அவ 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே தெரியும் நீங்க தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு. அப்ப காதலிக்க மாட்டா? இவ்வளோ தெரிஞ்சிருக்கு, உங்க அக்கா எதுவுமே தெரியாம மாதிரி ஓரமா நிக்கா. அப்படியே ஓடி வந்து பைக்ல எத்தனை கட்ட வேண்டாமா? கொஞ்சம் தள்ளி அவ சிரிச்ச மாதிரி இருந்தது. ஆமா அவ சிரிக்கதான் செஞ்சா. இதுக்கப்புறம் நீ எதுக்கு? நீங்க தள்ளி என்னவா சிரிச்சாலா? சிரிக்கலாம் சீதா, மறுபடியும் சிரி பாப்போம். கொஞ்சம் வா போலாம். ஆமாமா, அவெல்லாம் போட்டோம், நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கலாம். நீ கிளம்புமா. தென்றல் வா போலாம். யாருன்னு தெரியும். இங்க வா. தென்றல் வா நம்ம போயிடலாம். நைட்டு மட்டும் புலம்பிட்டே இருப்பா. இப்ப மாமா கூப்பிடுதல்ல போ. அடா சக்கா நானா. இங்க வா. ஏமா பக்கத்து ஐஸ்கிரீம் கூட இருக்குது, போவோம்னு சொன்னேன். வா, பாத்துருக்கல, வா இதான் வாங்கி தரேன். வா. ஐஸ்கிரீம் வேண்டாம். வேற என்ன வேணும்? பூ வாங்கி கொடுங்க. பூ வாங்கி கொடுங்க. இரு, நான் வாங்கிட்டு வரேன். அவன் காட்டுல மழைதான். தென்றல் தென்றல். போடட்ட அடிச்சு பல. நீ யாருன்னு எனக்கு தெரியும்ல. நீ உனக்கு தெரியுமா? நான் என்னென்ன பண்ணுவேன்னு நீ நோட் பண்ணியிருக்கப்போ. ஆமா நீ என்னென்ன பண்ண அத்தனை நோட் பண்ணிருக்கேம்ல. கோழி திருடுவ. ஐயோ என்னை பத்தி புகழாத, சும்மா இரு. எனக்கு வெக்கவா வந்துடும் பிறகு. வரும்ல வரும். அம்மா, அக்கா தங்கச்சி எல்லாரும் ஒரே வீட்டுல வாக்கப்பட போறிய. என்ன சொல்லுதியா? ஆமா, உன் மூத்த அக்கா தா துறைக்கு, உங்க கடைக்குட்டி இசை அவன் கிங்ஸின் ராஜாக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா, கிங்ஸின் ராஜாவும் உங்க தங்கச்சின்னு தான் விரும்புதவ. போற பக்கம் பார்த்தா உங்க அக்காக்கு முன்னாடி அவ தான் கல்யாணம் பண்ணுவா. பாத்துக்க, எள்ளி மீறி போய்கிட்டு இருக்காவ. ஐயோ அவளுக்கு வேற இடத்துல முடிவா இருக்கு. இவங்க என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க? இவன் என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான்? இசைக்கு தான் வேற இடத்துல. இந்தா வச்சுடா. சும்மா இருங்க. வைக்க. நான் வீட்டை போய் வச்சுக்கிறேன். இல்ல நான் வச்சுடுறேன். சும்மா இருங்க, நான் வீட்டுக்கு போறேன். பார்க்க வரட்டா? அத்தை பாட்டி அப்பா எல்லாரும் இருப்பாங்க. வேண்டாம், பிரச்சனை ஆயிரும். அதான் நம்ம ரெண்டுத்துக்கும் முடிவாயிட்டா. அப்புறம் என்ன? அம்மா தான் முடிவு பண்ணிருக்காங்க. அப்பா ஃபேமிலிக்கு யாருக்கும் பிடிக்காது. என்ன சொல்ற? ஆமா மாமா, அம்மா தான் முடிவாக்கியிருக்காங்க. அந்த குடும்பத்துல யாருக்குமே பிடிக்காது. அங்க எங்களை யாருக்குமே பிடிக்காது. நாங்க வழி இல்லாம தான் அங்க இருக்கோம். எங்க அம்மா தான் தங்கத்த புள்ள மூத்தவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அம்மா கூட கூட்டிட்டு வந்ததே, அப்புறம் நீ சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னாங்க. இப்ப வேணாலும் சொல்லு, நான் கல்யாணம் பண்ணி அங்க கூட்டிட்டு வரேன். கொடுக்க மாட்டாங்கல்ல. எப்படி கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். முறைப்படி நான் கல்யாணம் பண்றேன். உனக்கு சம்மதமா? கல்யாணம் பண்ணிட்டு கழிச்சுட்டு போ. நாளைக்கு வரேன். நிஜமா? எங்க அக்கா நாளைக்கு கல்யாணம் பண்ண போறா? முறைப்படி வரேன். வச்சுக்க. இரு, குங்குமம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வச்சு விடுறேன். வச்சுடா. பயப்படாத, அங்க என்ன கூட்டிட்டு வந்தது என்ன முழுசா நம்புவல்ல. நாளைக்கு கூப்பிட வரேன். காத்துட்டு கண்டிப்பா வந்துடுறேன். இந்த குங்குமத்தை கொண்டுட்டு போ. வச்சா நாளைக்கு வருவீங்கல்ல?